மனசுல நீ ஒரு பெரிய பாடகையா நினைச்சிருக்கலாம். ஆனா உன்னை விட நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஊட்டி பிரின்சிபால் உன்னை ஓஹோன்னு போன்றதும் ஆல் இண்டியா லெவல்ல பெரிய பாடகையா வரலாம் நினைக்காத. என்ன எனக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படின்னா ஊட்டி ப்ரோக்ராம் கண்டிப்பா போறோம். ஆனா அதே நேரத்துல இந்த பாட்டே உன் படிப்பை கெடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால உன்னை அடிக்கடி பாட நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்பா, இறந்து போன அம்மாவோட ஆசையே நான் ஒரு பெரிய பாடகையா வரணுங்கிறதுதான். அவங்க கர்நாடக இசையில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க பாடிக்கிட்டே உயிரை விட்டாங்க. அப்ப கூட அது எனக்கு தெரியும். இந்த பாட்டு தான் உங்க அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. அதே பாட்டு உன் படிப்பையும் பறிச்சிடக் கூடாது இல்லையா? ஏங்க, எப்போ எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அழாம சாப்பிடுமா? ஐம் சாரி கீதா, ஏதோ வேகத்துல பேசிட்டேன். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பேசினேன். உனக்காகத்தான் நான் விஜய 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விஜய், விஜய், இப்போ உனக்கு என்னாச்சு? ஏன் பின்னாடி திரும்பி படுத்துட்டேன்? பின்ன என்னங்க, நீங்க என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடி திரும்பி படுக்காம உங்க முன்னாடியே திரும்பி படுப்பாங்க? விஜய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கீதா மேல நான் காட்டுற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அவ நினைக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். இங்க பாரு, நானும் கீதாவும் ஊட்டிக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். ஏய், ஏன் அழற? கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போனதில்ல. காலையில சீக்கிரமா போறீங்க, ராத்திரியில நேரம் கழிச்ச வரைக்கும் நீங்க வாழ்க்கையோட சுகத்தை அனுபவிச்சுட்டீங்க. ஆனா நான் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது விஜய். நீங்க பெரிய ஆளு, புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்பவே சொன்னாங்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்காதடின்னு. என் மேல ஆசை வச்ச முறமாவனை விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். விஜய், இந்த வயசுல நான் உன்னோட ஹனிமூனுக்கு போனா எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்கன்னுதான் உன்னோட கீதாவையும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னப்பாச்சு? ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சு போலுங்க. பக்கத்துல தண்ணி கொண்டு வா. அப்பா, அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. தேங்க்யூ டாடி. la 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 la